இல்ல பொறுப்பாளர்களுக்கான அறிவித்தோ தாங்களுடைய இல்ல மாணவர்களை ஓரிடத்தில் அமர சர்வதேச போட்டி நீதிகளுக்கு அமைவாக இந்த போட்டி நீதிகளுக்கு அமைவாக இந்த போட்டிகள் சிறப்பான அனுபவம் பெற்ற ஆளுமை மிக்க நடுவர்களினால் இந்த போட்டி நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. முதலாவது போட்டியாக வைரவி மற்றும் ஆரம்பி இல்லங்களுக்கு இடையிலான த்ரோபால் போட்டி சிறப்பாக பயிற்றுவித்த அந்த இலக்கு நிலை ஆசிரியருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பொறுத்திருந்த இந்த போட்டியிலே மாணவர்களுடைய செயல்பாடுகள் இவ்வாறாக அமைந்து ஏழை மாணவர்கள் அவர்களுக்கான பரவசங்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக சிறந்த போட்டியாளர்களை அந்த போட்டிருக்கலாம். வைரவி இல்ல மாணவர்கள் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி இரண்டாம் சுற்றுக்கு தெரிவாக இருக்கிறது. இன்னும் சக்தியாளர்களை போட்டிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இல்ல ஆசிரியருக்கான அறிவித்தல் தாங்களுடைய இல்லங்களில் போய் பிள்ளைகளிடம் பாதுகாப்பை உறுதி செய்து இல்லங்களில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவது புள்ளியை எந்த அணி பெற்றுக் கொள்கிறது அந்த பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பைரவி உள்ள 2 புள்ளிகளை பெற்று முதல் நிலையில் வைக்கின்றது என்று தெரிவிக்கிறது. பார்ப்போம். பைரவி இல்லம் 3 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ஆரம்பி இல்லம் எந்த விதமான புள்ளிகளும் இன்றி எங்கே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பந்தர்கள் இவ்வாறான எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சிறப்பாக அந்த ஆரம்பி இல்லம் செயல்பட வேண்டும் இருக்கிறது. முதலாவது புள்ளிகளை ஆரம்பி இல்லம் பெற்றுக் கொள்கிறது. 1-3 என்ற அடிப்படையிலே முதல் நிலையிலே அங்கு பைரவி இல்லம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பந்தரிகள் அங்கு பிடிக்கப்படுகிறது. நழுவப்படுகிறது. அடுத்த புள்ளியினை பைரவி இல்லம் 4 புள்ளிகளை பெற்று முதல் நிலையை வைக்கிறது. அடுத்த பந்தினை எறிவதற்காக பைரவி இல்லம் மீண்டும் ஒரு புள்ளியினை விட்டுக் கொடுக்கிறது. பைரவி இல்லம் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. ஆரம்பி இல்லம் 1 புள்ளிகளிலே அங்கு காணப்படுகிறது. அடுத்த பந்தர்கள் பைரவி அடுத்த புள்ளியாக அங்கே போட சொன்னார். ஆரம்பி 2 புள்ளிகளை பெற்று பைரவி 5 புள்ளிகளினால் அங்கு உயர்த்த நிலையிலே காணப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பந்தினை அடுத்த புள்ளியினை பைரவி இல்லம் பெற்றுக் கொள்கிறது. 6 புள்ளிகளை பெற்று முதல் நிலையிலே வைக்கிறது. 6-2.
அது ஆரம்பி இல்லங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆமாம், ஆரம்பி இல்லங்களுக்கு அந்த புள்ளி வழங்கப்படுகிறது. ஆரம்பி இல்லம் 3 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. 3க்கு 6 என்ற புள்ளி அடிப்படையிலே அங்கு காணப்படுகிறது. பைரவி இல்லம் 6 புள்ளிகளை பெற்று முதல் நிலையிலே வைக்கிறது. ஆமாம், அந்த புள்ளி அங்கு பைரவி இல்லங்களுக்கு வழங்கப்படுகிறது. 7 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 7க்கு 3 என்ற அடிப்படையில் பைரவி இல்லம் தம்பி தம்பி ஆனால் இந்த போட்டிகளை பைரவி இல்லம் சிறப்பாக செயல்பட வேண்டும் இருக்கிறது. 7 புள்ளிகளை பெற்ற நிலையிலே ஆரம்பியில் 3 புள்ளிகளை காணப்படுகிறது. ஆமாம், மீண்டும் ஒரு புள்ளியை பறிகொடுத்திருக்கிறது பைரவி இல்லம். 4 புள்ளிகளை ஆரம்பி இல்லம் பெற்றுக் கொள்கிறது. ஆரம்பி இல்லம் 4 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அடுத்த பள்ளிகள் எங்கே பொறுத்திருந்து பார்ப்போம். பைரவி இல்லத்தினால் பிடி எடுக்கப்படுமா? ஆமாம், அங்கு பிடி எடுக்கப்படுகிறது. அடுத்த பந்தாங்கு ஆமாம் ஆமாம், அந்த புள்ளி பைரவி இல்லங்களுக்கு வழங்கப்படுகிறது. 8 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது பைரவி இல்லம். 4 புள்ளிகளிலே ஆரம்பி இல்லம் காணப்படுகிறது. எங்கே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த புள்ளி எடுக்கப்படுமா? ஆமாம், அது ஆரம்பி இல்லத்துக்கு அந்த புள்ளி சேர்கிறது. ஆனால் ஆரம்பி இல்லம் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. பைரவி இல்லம் 8 புள்ளிகளால் காணப்படுகிறது. ஆனால் அடுத்ததாக ஆரம்பி ஆமாம், அங்கு பைரவி இல்லத்துக்கு மீண்டும் ஒரு புள்ளி கிடைக்கப்படுகிறது. 9 புள்ளிகளை பைரவி இல்லமும் 5 புள்ளிகளை ஆரம்பி இல்லமும் பெற்றுக் கொள்கிறது. ஆனால் இந்த போட்டிகளை பெருமையாக தன்னுடைய செலுத்தும்போது வெற்றியை வாகையை பெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக மீண்டும் ஆரம்பி இல்லம் பெற்றுக் கொள்கிறது. மொத்தமாக 6 புள்ளியை பெற்றுக் கொள்கிறது ஆரம்பி இல்லம். பைரவி இல்லம் 9 புள்ளியினால் காணப்படுகிறது. ஆமாம், அடுத்த பந்தர்கள் ஆமாம், ஆரம்பி இல்லம் சிறப்பாக செயல்பட்டதாக அங்கு பைரவி இல்லத்துக்கு மீண்டும் ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. 10 புள்ளிகளை பைரவி இல்லம் பெற்றுக் கொள்கிறது. 11 புள்ளிகளினால் ஆரம்பி இல்லம் பைரவி இல்லம் முதல் நிலை பெறுகிறது. ஆனால் அடுத்த பந்தர்கள் பைரவி இல்லம் 12 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. பைரவி இல்லம் ஆரம்பி இல்லம் 6 புள்ளிகளினால் மாத்திரமே காணப்படுகிறது. ஆமாம், அங்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இல்லம் அங்கு பைரவி இல்லம் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. 13 புள்ளிகளினால் முதல் நிலையிலே பைரவி இல்லம். ஆமாம் மீண்டும் பைரவி இல்லம் ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. பதினைந்து புள்ளிகளை பெற்று முதலிலே பைரவி இல்லம். ஆனால் முதல் சுற்றிலே இங்கு பைரவி இல்லம்